ஒரு போர் நடக்குதுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. டேங்குகள் எல்லாம் பார்டரில் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃபைட்டர் ஜெட் கூட எதிரியின் டெரிட்டரிக்குள்ளே போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சிறிய ட்ரோன், ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல், ஒரு ஸ்வாம்னு சொல்லுவாங்க ஆஃப் ட்ரோன்ஸ், ஒரு கூட்டமாக இருக்கிற ட்ரோன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இவைகளே ஒரு நாட்டோட ஏர்பேஸ், ரேடார், அம்யூனிஷன் டெப்போ, கம்யூனிகேஷன் நெட்வொர்க், பவர் பிளான்ட் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் டார்கெட் பண்ண முடியும். இதுதான் ஃபியூச்சர் வார்ஃபேர். வெல்கம் டு ஃபியூச்சர் வார்ஃபேர். அதனால் இதுதான் இன்று இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் பிஎம் மோடி ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பாக ஹைலைட் பண்ணி இருக்கிறார். அந்த விஷயம் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டெக் ஃபியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது புதிய ஒரு சேனல். இது நம்மளுடைய இன்னொரு சேனல் வச்சுருக்கோம், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். ஸோ அதோடைய இது ஜென்ரல் பொலிட்டிக்கல் டாபிக்ஸ். இது டெக்னாலஜி, எஸ்பெஷலி டிஃபென்ஸ், அந்த மாதிரி ஏரியாவில் ஃபுல்லாகவே பேசுவோம். ஏஐ பற்றியும் பேசுவோம். ஸோ இணைந்திருங்கள் நம்மளுடைய டெக் ஃபியூஷன் சேனலுடன். வெல்கம் டு டெக் ஃபியூஷன் நியூஸ் சேனல். இந்தியா ட்ரோன் டெக்னாலஜியில் முன்னணியில் இருக்கணும். கவுண்டர் ட்ரோன் டெக்னாலஜியும் டெவலப் பண்ணணும். அதோட ஹைப்பர்சானிக் டெக்னாலஜியில் உலகத்துக்கு லீடர்ஷிப் கொடுக்கணும். ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான கேள்வி. பிஎம் மோடி ஏன் இப்போ இதை இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறார்? கடந்த 5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கிறது அதை புரிஞ்சுக்கிட்டா அடுத்த 10 வருடங்களில் இந்திய இராணுவம் எப்படி மாறப்போகுது என்பது புரியும். கடந்த 5 மாதத்தில் என்ன மாறி இருக்குன்னு பார்த்துருவோமா? 2026 ஆரம்பத்திலேயே இந்தியாவின் சூப்பர் ஹைப்பர்சானிக் வெப்பன்ஸ் டெக்னாலஜியில் ஒரு முக்கியமான முன்னேற்றத்தை காட்டியது. ஜனவரி 2026 டிஆர்டிஓ ஹைப்பர்சானிக் மிசைல் ப்ரோக்ராமுக்காக ஆக்டிவ்லி கூல்டு ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை ஃபுல் ஸ்கேல் கிரவுண்ட் டெஸ்ட் பண்ணியது. இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 நிமிடங்களுக்கு மேலாக நடந்தது. இது சாதாரண இன்ஜின் டெஸ்ட் கிடையாதுங்க. ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா மேக் 5க்கும் மேலான வேகம், அதாவது சவுண்டை விட குறைந்தது 5 மடங்கு வேகமாக இந்த மிசைல் போகும். இவ்வளவு வேகத்தில் போகும்போது மிசைலை கண்ட்ரோல் பண்ணுறது, ஹீட்டை மேனேஜ் பண்ணுறது, இன்ஜினுக்கு தேவையான கண்டிஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜியாக இருக்குது. இந்தியா அதற்கான ஸ்கிராம்ஜெட் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இதை தொடர்ந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியனுடைய சயின்டிஸ்ட், அதாவது வல்லுநர்கள். இதற்கிடையில் மார்ச் 2026 இன்னொரு முக்கியமான மூவ் நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்தியாவுடைய கட்டக் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அடுத்த கட்ட முன்னேற்றம் இந்த ப்ரோக்ராமில் கிடைச்சிது. 60 ரிமோட்லி பைலட்டட் ஸ்ட்ரைக் ஏர்கிராஃப்டுகளை நோக்கி ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ் முன்னேறியது. அதாவது ட்ரோன் கேமரா பொருத்தி பார்க்குற மிஷின் என்ற காலம் முடிஞ்சிச்சு. இனி ட்ரோன் ஒரு கம்பேட் பிளாட்ஃபார்ம். கம்பேட்னா சண்டைக்கு ட்ரோனே தயாராகும் அந்த பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணிட்டாங்க. ட்ரோன் ஏன் இவ்வளவு முக்கியம்? ட்ரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளும் பார்த்துருப்போம் பல இதில். இப்போ உக்ரைன் ரஷ்யாவை அட்டாக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சைனாவும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோன்ஸ் மூலமாக டெவலப் பண்ணுறதா செய்திகள் வருது. ஸோ இந்த ட்ரோன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தா, இதை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் பார்த்துக்கலாம். 1 கோடி மிசைலை டார்கெட் மீது லான்ச் பண்ணுறதுக்கு பதிலாக அதே டார்கெட்டை கம்பேரிட்டிவ்லி லோ காஸ்ட் ட்ரோன், இல்லைனா லாய்டரிங் மியூனிஷன் அப்படிம்பாங்க, அது மூலமாக அட்டாக் பண்ண முடியும்னா மிலிட்ரி என்ன பண்ணணும்? காஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்ஷனாக அதை அதிகம் பயன்படுத்த வேண்டும். இதுதான் உக்ரைன் வாரில் உலகம் பார்த்த லெசன். அதனால் இந்தியாவும் டாக்டிக்கல் ட்ரோன்ஸுக்கு மேசிவ் அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஜூன் 2026 ரியூட்டர்ஸ் வெளியிட்ட தகவல் படி பார்த்தா, இந்தியாவுடைய டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இருந்து $2 பில்லியன் அதிகமான மிலிட்டரி ட்ரோன்ஸ் வாங்கும் அளவுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் பிளான் முன்னேறி இருக்கிறது. டெலிவரியும் 18 முதல் 24 மாதங்களுக்குள் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவே ஒரு மிகப்பெரிய சிக்னல். இந்தியா ட்ரோனை எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னாலஜியாக பார்க்கவில்லை. அதுதான் கிளியரான மெசேஜ். அதை ஃபியூச்சர் பேட்டில் ஃபீல்டுக்கு கோர் வெப்பன் சிஸ்டமாக பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு.
ஸோ இன்னும் டேஞ்சரஸ் என்ன தெரியுமா? ட்ரோன் மட்டும் இல்லை, ட்ரோனும் மிசைலும் சேர்ந்தா ஜூன் மாதத்திலேயே இந்தியாவில் வெப்பனைஸ்டு ட்ரோன்ஸ் மீது மிலிட்டரி இன்ட்ரெஸ்ட் வேகமாக அதிகரித்திருப்பது தெரிய வந்தது. டிஆர்டிஓ ட்ரோன் லான்ச்டு மிசைல் டெக்னாலஜியையும் சக்சஸ்ஃபுல்லாக டெஸ்ட் செய்திருக்கிறது. அதாவது ஒரு ட்ரோன் மேலே போகும், டார்கெட்டை டிடெக்ட் பண்ணும், அதிலிருந்து மிசைல் லான்ச் ஆகும். இதனால் என்ன ஆகுதுன்னா, ஃபைட்டர் ஜெட்டுக்கு மட்டும் இருந்த சில ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிஸ் அன்மேன்டு பிளாட்ஃபார்முக்கும் போக ஆரம்பித்திருக்கிறது. இதை இன்னொரு லெவலுக்கு எடுத்து போனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற லெவல் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்வாம் ட்ரோன்ஸ். ஒரே ட்ரோனை ஷூட் பண்ணுறது ஈஸி, ஆனால் 50, 100, 500 ட்ரோன்ஸ் ஒரே நேரத்தில் வேறு வேறு டைரக்ஷன்லேருந்து அட்டாக் பண்ணால் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச். அதனால தான் ட்ரோன் உருவாக்குற டெக்னாலஜி மட்டும் போதாது, அதை எதிர்க்கிற டெக்னாலஜியும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அதுதான் கவுண்டர் ட்ரோன். ஸோ ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கொடுத்த இன்னொரு மிகப்பெரிய சிக்னல். ஜூலை 2026 இந்தியன் ஆர்மியில் பார்கவஸ்திரா அப்படின்ற இன்டைஜீனியஸ் கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை இந்தியா பார்த்தது. இதன் மிக முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வாம் ட்ரோன் மட்டும் இல்லாமல் லாய்டரிங் யூனிட்டான்ஸ் எதிர்கொள்வது. ஸோ நீங்கள் அட்டாக் பண்ணுறது ஸ்வாம் ட்ரோன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணிடலாம். கூட்டமாக ட்ரோன்ஸ் வந்து பல டைரக்ஷன்லேருந்து அட்டாக் பண்ணுறது ஸ்வாம் ட்ரோன் டெக்னாலஜி. லாய்டரிங் யூனிட்டான்னா ஆல்ரெடி லாய்டர் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்களா எதிரி நாட்டிலேருந்து, அதை எப்படி நம்ம வந்து எதிர்கொள்வது அப்படின்றத தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் கவனிங்க. ஒரு பக்கம் இந்தியா ட்ரோன்ஸ் வாங்குது, மறுபக்கம் ஆர்ம்டு ட்ரோன்ஸ் டெவலப் பண்ணுது, மூன்றாவது பக்கம் கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் டெவலப் பண்ணுது. அதாவது இந்தியா ஒரு கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டமாக உருவாக்க முயற்சி செய்கிறது. ட்ரோன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், டிடெக்ட் பண்ணணும், அதை ட்ராக் பண்ணணும், அதை அட்டாக் பண்ணணும். அதுக்கும் மேலே எனிமி ட்ரோன் வந்தால் டிடெக்ட் பண்ணி ஜாம் இல்லைன்னா இன்டர்செப்ட் பண்ணணும், டெஸ்ட்ராய் பண்ணணும். இதுதான் மாடர்ன் பேட்டில் ஃபீல்ட். மிசைல் டிஃபென்ஸில் இன்னொரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடந்திருக்கு. இப்போ மிசைல்ஸுக்கு வரும். ஜூன் 12, 2026 டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் என்ன சொன்னார்னா, ஹைதராபாத்தில் உள்ள டிஆர்டிஓவின் அட்வான்ஸ் வெப்பன் சிஸ்டம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு சென்டரை வந்து இனாக்ரேட் பண்ணார். அப்போ வந்து அவர் மிஷன் சுதர்சன் சக்ரா அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தார். இந்தியாவுக்கு இது ஒரு மல்டி லெவல் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். இதோடைய பேசிக் ஐடியா என்ன தெரியுமா? ஒரு மிசைல் வந்துச்சுன்னா ஒரே ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது, மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கணும். லாங் ரேஞ்ச் டிடெக்ஷன், ட்ராக்கிங், டிஃபரெண்ட் இன்டர்செப்டார் லேயர்ஸ், அதோடு ட்ரோன்ஸ், ராக்கெட்ஸ், க்ரூயிஸ் மிசைல்ஸ் போன்ற ஏரியல் த்ரெட்ஸை ஹேண்டில் பண்ணும் இன்டகிரேட்டட் ஆர்கிடெக்சர். இந்த கான்செப்ட் தான் சுதர்ஷன் சக்ராவின் பெரிய விஷன். இதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பே 2025 இண்டிபெண்டன்ஸ் டேல பிரதமர் மோடி மிஷன் சுதர்ஷன் சக்ராவை வந்து 2035 டார்கெட்டுக்குள் அறிவித்திருந்தார். அதாவது 2025ங்கிறது விஷன், 2026 டெக்னாலஜி ப்ரொக்யூர்மெண்ட் வந்து நம்ம டெக்னாலஜி வாங்கணும், ப்ரொக்யூர்மெண்ட்டும் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு புஷ் கொடுக்குறோம். 2035 வந்து டார்கெட்டட் நேஷன் டிஃபென்ஸ் ஷீல்டு ரெடியாக இருக்கணும். இதுதான் வந்து கேம் பிளான். சரி, அப்போ ஆகஸ்ட் 15, 2026 ஸ்பீச்சில் வந்து ஏன் இந்த 3 வார்த்தைகள், எந்த வார்த்தைன்னு பார்த்துருவோம். இன்று பிஎம் மோடி அந்த ஆகஸ்ட் 15 வந்து அவர் என்ன பேசியிருக்காருன்னா, 3 விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. ட்ரோன்ஸ், கவுண்டர் ட்ரோன்ஸ், ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி. இது ரேண்டம் லிஸ்ட் கிடையாதுங்க, ஏதோ பேசணுமேனு பேசுறது இல்லை. இந்த 3 ஃபியூச்சர் வார்ஃபேர்ஸின் 3 முக்கிய டைமென்ஷன்ஸ். ட்ரோன் பார்த்தீங்கன்னா குறைந்த செலவில் சர்வேலன்ஸ், ஸ்ட்ரைக், லாஜிஸ்டிக்ஸ், இன்டெலிஜென்ஸ். கவுண்டர் ட்ரோன் பார்த்தீங்கன்னா எதிரியின் ட்ரோன் ஸ்வாம்ஸை டிடெக்ட் பண்ணி நியூட்ரலைஸ் செய்வது. ஹைப்பர்சானிக் மிக வேகமாக குறைந்த ரியாக்ஷன் டைம்ல தாக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வெப்பன் டெக்னாலஜி. அதனால பிஎம் மோடியின் மெசேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா வெப்பன்ஸ் வாங்குற நாடாக மட்டும் இருக்கக்கூடாது, வெப்பன்ஸ் டெக்னாலஜி உருவாக்குற நாடாக இருக்கணும். ஆத்ம நிர்பர் பாரத்துடைய ஒரு பங்கா கூட இந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்று அவர் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் கடந்த 12 ஆண்டுகளில் சுமார் 4 மடங்கு உயர்ந்திருப்பதாகவும், டிஃபென்ஸ்
எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகரித்திருப்பதாகவும் வலியுறுத்தி இருக்கிறார் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல பேசும்போது. ஸோ அடுத்த போர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இனி ஃபியூச்சர் வார்ஸை ஒரு பழைய வேர்ல்டு வார் மாதிரி இமேஜின் பண்ணவே முடியாது. டேங்க் வர்சஸ் டேங்க், ஜெட் வர்சஸ் ஜெட், ஷிப் வர்சஸ் ஷிப் என்ற பேட்டில் ஃபீல்டு மட்டும் இருக்காது. அதற்கு பதிலாக மிசைல், ட்ரோன், ஏஐ, சேட்டலைட், சைபர், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எல்லாமே ஒரே நெட்வொர்க்காக வேலை செய்யும். கம்பைன்டு டெக்னாலஜி பவர் பாருங்க எப்படி இருக்கும். ஒரு ட்ரோன் டார்கெட்டை கண்டுபிடிக்கும், சேட்டலைட் டேட்டா கொடுக்கும், ஏஐ டார்கெட்டை கிளாசிஃபை பண்ணும், கமாண்ட் சிஸ்டம் டெசிஷன் எடுக்கும், மிசைல் ஸ்ட்ரைக் நடக்கும். அதே நேரத்தில் எனிமி ட்ரோன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் அதை இன்டர்செப்ட் பண்ணும். இதுதான் நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அடுத்த முறை ஒரு சிறிய ட்ரோன் வானத்தில் பறக்கிறத பார்த்தீங்கன்னா அது ஒரு கேமரா ட்ரோன்னு மட்டும் நினைக்காதீங்க. அது நாளைய பேட்டில் ஃபீல்டுன்னு ஒரு ப்ரோட்டோடைப்பாக கூட இருக்கலாம். ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலை பார்த்தா அது ஒரு ஃபாஸ்ட் மிசைல்னு மட்டும் நினைக்காதீங்க. இது ஒரு நாட்டோட ரெஸ்பான்ஸ் டைமை சில நிமிடங்களில் குறைக்கக்கூடிய டெக்னாலஜி. அதனால தான் இந்த உள்ள இண்டிபெண்டன்ஸ் டேல பிரதமர் மோடி சொன்ன ட்ரோன், கவுண்டர் ட்ரோன், ஹைப்பர்சானிக் என்ற 3 வார்த்தைகள் வெறும் டிஃபென்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கிடையாதுங்க. இந்தியா அடுத்த தலைமுறை போருக்கு தயாராகிறது என்பதற்கான ஸ்ட்ராட்டஜிக் சிக்னல்னு எடுத்துக்கலாம். ஒரு காலத்தில் இந்தியா வெப்பன்ஸ் இம்போர்ட் பண்ணியது, இன்று இந்தியா வெப்பன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுது. நாளைக்கு என்னன்னா உலகத்துக்கே அட்வான்ஸ் டெக்னாலஜி எக்ஸ்போர்ட் பண்ணும் நாடாக மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுதான் இப்போ பார்க்க வேண்டிய மிகப்பெரிய கேள்வி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஃபியூச்சர் வார்ஃபேர் எப்படி இருக்கும் என்பதை தெரிஞ்சுக்கிறது இராணுவத்திற்கு மட்டும் தேவையில்லைங்க, அது நம்ம எல்லோருக்கும் தேவையான நாலேஜ். வந்தே மாதரம்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நம்முடைய நியூ சேனல் ஆகிய டெக் ஃபியூஷனுக்கு. வணக்கம்.